ஒட்டு மொத்தமாக நீங்கள் சுருட்டி வாரி துண்டு போகிற ஐடியாவில் தான் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. பகிரங்கமான குற்றச்சாட்டே அதுதான். எப்படியெல்லாமும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்காம நிராகரிக்கணுமோ அந்த வேலைகளை தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி நமக்கு பாலிசி போட்டு கொடுத்த அந்த ஏஜென்சி போய் கேட்டால் எங்களுக்கு என்னன்னு கேட்குறாங்க. உங்களை நம்பி தான் பாலிசி போட்டிருக்காங்க. நீங்கள் சீட்டு கம்பெனி மாரி கையை வச்சா என்ன செய்ய முடியும்? கடைசி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சி தனியாக இருப்பாங்க, எல்லா மருத்துவமனையும் இருப்பாங்க, அவங்க பார்த்துட்டு ஃபிட்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஃபிட்னஸ் கொடுக்கறதுக்கு ரெஃபர் பண்ண வேண்டியது மருத்துவமனை தான். கேட்டாங்க, அவங்க தெரிஞ்ச பையன் அதனால் பாலிசி போட்டோம் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. நம்ம மட்டும் பணம் கட்டிட்டு நாளைக்கு ஆபத்தில் இருக்கக்குள்ள நமக்கு பணம் வரலன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். மெடிக்ளைம் அவருக்கு போகிறார். போக்குள்ள அந்த எல்ஐசி நிறுவனம் வெறும் 5000 ரூபா மட்டும் வழங்கிட்டு இப்போ 55,000 ரூபா கிளைம் கிடையாது உங்களுக்கு அப்படி சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு மனைவிக்கு ஒரு 1,80,000 ரூபாய்க்கு ஒரு மெடிக்ளைம் போகிறார், ஒரு சர்ஜரி ஒன்று போகிறார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, முழுவதுமாகவே நிராகரிச்சிடுறாங்க. ₹1 கூட நான் கொடுக்க மாட்டோம், இது சரியாக வராது. பாலிசி எடுப்பதற்கு முன்பே இந்த நோய் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் தட்டி கழிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் எல்ஐசி நிறுவனம் தட்டி கழித்திருக்கிறது. வணக்கம், நான் உங்கள் தமிழ்வேந்தன். கேரளா நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. ஜஸ்டிஸ் மனோஜ் அவர் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அந்த ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு எதிராக வழங்கப்பட்டிருக்குன்னா எல்ஐசி நிறுவனத்துக்கு எதிராக. எல்ஐசிக்கு உங்களுக்கு தெரியும், இந்திய காப்பீட்டு நிறுவனம், நம்பகத்தன்மையானது, அரசு காப்பீட்டு நிறுவனம். அந்த நிறுவனத்து மேலே பல விமர்சனங்களையும் பல கண்டிப்புகளையும் மாண்புமிகு கேரள நீதிமன்றம் தெரியப்படுத்தியிருக்குது. கேரளா சேர்ந்த ஒருத்தர் மருத்துவ காப்பீடு போட்டிருக்காரு. மெடிக்கல் எக்ஸ்பென்சிவாக போடுறது நம்ம இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு இன்சூரன்ஸ் போடுறது நல்லது. குறிப்பாக அந்த மருத்துவ காப்பீடுங்கிறது பார்த்திங்கன்னா கோவிட்டுக்கு பிறகு எல்லாருமே போட்டிருந்தாங்க. இப்போ நான் கோவிட் சஃபர்டு, அப்போ என்கிட்ட மெடிக்ளைம் கிடையாது. அப்போ ஒரு குறைந்தபட்சம் ஒரு மெடிக்ளைம் இருந்திருந்தால் ஒரு 3 லட்ச ரூபா கிளைமிங் கொடுத்துருப்பாங்க. ஃபுல் கிளைமிங் அப்போ கொடுத்தாங்க, பட் என்கிட்ட அப்போதைக்கு இல்லை. அதுக்கப்புறம் தான் நானுமே அந்த மருத்துவ காப்பீடுலாம் போட்டேன். பட் அந்த மருத்துவ காப்பீடு போடப்பட்டு கேரளாவில் நீதிமன்றத்துக்கு போகிறாரு. அவர் என்ன சொல்லி அந்த நீதிமன்றம் போகிறாருன்னா, அவர் பேர் கண்ணூரை சார்ந்த முரளி அப்படின்றவர் அந்த நீதிமன்றத்தை அணுகிறார். அவருக்கு வயசு 58 வயசு. அவர் பாலிசி எப்போ போகிறாருன்னா 2008 2024 வரையும் அவர் பாலிசி லைவாக இருக்குது. அவருக்கு மெடிக்ளைமை பார்த்திங்கன்னா ஃபேமிலி கவரேஜ் ஆகும், மனைவி குழந்தை கவரேஜ் ஆகுது. அப்போ 60,000 ரூபாய்க்கு அவர் ஒரு மெடிக்ளைம் அவருக்கு போகிறார். போக்குள்ள அந்த எல்ஐசி நிறுவனம் வெறும் 5,000 ரூபா மட்டும் வழங்கிட்டு இப்போ 55,000 ரூபா கிளைம் கிடையாது உங்களுக்கு அப்படி சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த நடந்த மருத்துவமனை எல்லாமே நம்ம கோயம்புத்தூரில் இருந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தது தான். இது ட்ரீட்மெண்ட்டு தமிழ்நாட்டில் நம்ம கோயம்புத்தூரில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு மனைவிக்கு ஒரு 1,80,000 ரூபாய்க்கு ஒரு மெடிக்ளைம் போகிறார், ஒரு சர்ஜரி ஒன்று போகிறார். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, முழுவதுமாகவே நிராகரிச்சிடுறாங்க. ₹1 கூட நான் கொடுக்க மாட்டோம், இது சரியாக வராதுன்னு. என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, கேரளா ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் தான் வர்றாரு. பாலிசி எடுப்பதற்கு முன்பே இந்த நோய் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் தட்டி கழிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் எல்ஐசி நிறுவனம் தட்டி கழித்திருக்கிறது. அவர் அதுக்கப்புறம் தான் நீதிமன்றத்தை நாடுகிறார். அப்போ அவர் மனைவிக்கு குடலிறக்க சிகிச்சை அது இருந்திருக்கு. 2006 இரணியாவுக்கு செய்யப்பட்ட சர்ஜரினாலையும் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இவருடைய கோரிக்கையை நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவருடைய அந்த கிளைமிங் எப்படி பாருங்கள், வேற ஒரு டிசீஸுக்கு செய்யப்பட்ட சர்ஜரி, குடலிறக்க நோய்க்கும் ப்ளஸ் கர்ப்பப்பை யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுக்கும் அதனால தான் இந்த நோய் வந்துருச்சு, அதனால் இந்த நோய்க்கு நான் கிளைமிங் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எல்ஐசி நிறுவனம் நிராகரிக்குது. அப்போ மாண்புமிகு நீதி அரசர் மனோஜ் அவர்கள் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாரு, அவருடைய கோரிக்கையை நிராகரிப்பது என்பது சிகிச்சையை மறுப்பதற்கு சமம், சிகிச்சையை நிராகரிப்பதற்கு சமம்னு அவர் அறிவுறுத்துறாரு. அரசியலமைப்பு சட்டம் 21 படி நீங்கள் சட்ட மீறல் செய்திருக்கிறீங்க, வாழ்வு உரிமையை பறிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்கிறார்கள். மேலும் மனுதாரனை கோரிக்கையை உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். 1,80,000 ரூபா ப்ளஸ் 60,000 ரூபா, மொத்தம் 2,50,000 ரூபா உடனே வழங்குங்கன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கார். இந்த நிராகரிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சி தனியாக இருப்பாங்க, எல்லா மருத்துவமனையும் இருப்பாங்க, அவங்க பார்த்துட்டு ஃபிட்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஃபிட்னஸ் கொடுக்கறதுக்கு ரெஃபர் பண்ண வேண்டியது மருத்துவமனை தான். இப்போ பல இடங்களில் எப்படி சொல்கிறாங்கன்னா,
நீங்கள் மருத்துவத்தை பண்ணி முடித்த பிறகு பாலிசி கிளைம் வாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி லாஜிக்? என்கிட்ட காசு இருந்தால் உங்கள்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லையே. என்கிட்ட காசு இருக்கிறது தானே இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு வாங்க, அது பல லட்சம் வரும். முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட கிளைம் வரக்குள்ள இவங்க இல்லைன்றுவாங்க. பிஃபோர் ட்ரீட்மெண்ட்டு தானே கொடுக்கணும். அப்போ கொடுத்தா தானே நம்ம கிளைம் வருது வரலன்னு தெரியும். இப்போ எப்படி பாருங்கள், எந்த மாதிரியெல்லாம் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நம்மளை ஏமாற்றணும் அப்படின்றதுல எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோவை மருத்துவமனையில் தான் நடந்திருக்கு. அதாவது சேவை மனப்பான்மைங்கிறது இதில் அறவே இல்லை. இது இன்சூரன்ஸுங்கிறது ஒரு சேவை, சர்வீஸ் மென்டாலிட்டிங்கிறது அறவே இல்லை. அடுத்து ஏஜென்ட்டுகள் ஏமாத்துறாங்களா, அதுவும் தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வர்ற கமிஷனுக்காக ஏதாவது சொல்லிவிட்டு அடிச்சு விட்டு போயிடுறது. அதாவது வாய்க்கு வந்து சொல்லி இது அப்படி கிடச்சிரும் இப்படி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாம் பார்த்தீங்கன்னா பூத கண்ணாடி வச்சு படிக்கணும் போல இருக்குது. அப்படி சின்ன 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 எழுத்துக்கள். நமக்கு அது ஆங்கிலத்தில் வேறு இருக்குது. எல்லாரும் ஆங்கிலத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணி படிக்க முடியாது. நம்ம பாமர மக்கள் என்ன செய்ய முடியும்? அது படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. எல்ஐசி ஏஜென்ட்ஸ் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல. எல்லாத்துலேயும் கையெழுத்து போடுங்கிறாங்க. கீழே நம்மளும் கையெழுத்து போட்டுடுறோம். அதாவது வல்லவனுக்கு புல்லோ ஆயுதம்பாங்க, நுகர்வோருக்கு பில்லே ஆயுதம். நம்ம இந்த பில்லெல்லாம் பத்திரமா வச்சுருந்து தான் இப்போ நீதிமன்றத்துக்கு போனோம். இப்போ இவர் வந்த மாதிரி எல்லாரும் நீதிமன்றத்துக்கு வருவதும் இல்லை. நுகர்வோர் ஆணையத்தையெல்லாம் நீங்கள் அணுகணும், படித்து புரிஞ்சு கையெழுத்து போடுங்க. இன்சூரன்ஸ் வந்து கேட்டாங்க, அவங்க தெரிஞ்ச பையன் அதனால் பாலிசி போட்டோம் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. நம்ம வீட்டு பணம் கட்டிட்டு நாளைக்கு ஆபத்தில் இருக்கக்குள்ள நமக்கு பணம் வரலன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இதுலேயும் நட்டப்படுவோம், அதுலேயும் நட்டப்படுவோம். நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க, நகை நட்டை விற்றுட்டு காசை கட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு வெளிநாடு போகணுன்னு வைங்களேன், ஒரு வீசா அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த நாட்டுக்கெல்லாம் அந்த வீசா அப்ளை பண்ணக்கூட அவங்க சம்மந்தப்பட்ட மெடிக்கல் ஏஜென்சி இங்கே வச்சுருப்பாங்க. அதில் போய் உங்களுக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு தான் உங்களுக்கு வீசாவே ப்ராசஸ் பண்ணுவாங்க அவங்க. அவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. மெடிக்கல் அதாவது நமக்கு முன்னாடி கிரானிக் டிசீஸ் இருக்கும், அதெல்லாம் மறைச்சி பாலிசி போடுறது, பின்னாடி அது டிசீஸாக தெரியக்குள்ள அது பிஃபோரே இருந்துச்சு அது நோயின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த காப்பீட்டு நிறுவனம் எல்ஐசி இவங்க இப்படி இருக்காங்கன்னா, எல்லா காப்பீட்டு நிறுவனங்களுமே முடிந்தவரை பணத்தை கொடுக்காமல் இருக்கிறதுக்கான வழிகளை தான் பண்ணுறாங்க. நான் அதை உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். எப்படியோ தட்டி கழிக்கணும். இது அது இல்லை, இது இல்லை. ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிளைமிங் போகிறோன்னா, இதில் இவ்வளவு தான் கிளைமிங் வரும்னு எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க? இந்த கிளைமிங் இந்த அமௌண்ட் இது கொடுக்க முடியாது. எனக்கு வேணும்னு சொல்லி தானே நான் இன்சூரே பண்ணியிருக்கேன். அப்போ அது இன்சூரன்ஸு இந்த குறை அந்த குறைன்னு சொல்லி எப்படியோ இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நம்மளை ஏமாற்ற தான் செய்யுது. நீங்கள் நுகர்வோர் ஆணையத்தை நீங்கள் கட்டாயமாக அணுகணும். அது நமக்கு ரொம்ப ஃபேவராக உள்ளது. நுகர்வோர் ஆணையத்தில் 3 வகையான ஜட்ஜ்மெண்ட்ஸ் உங்களுக்கு வரும். முதல் விஷயம், உங்களோட இழப்பீட்டு தொகை வந்துடும். 3வது அபராதம் போடுவாங்க. இன்னொன்று வழக்கு செலவு. நீங்கள் வழக்கறிஞரை வச்சு வழக்கு செலவு பண்ணுறீங்கல்ல, அந்த வழக்கு செலவு 3மே சேர்ந்து தான் கிளைமிங் வரும். எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்கிறேன், கேட்டேங்க. நான் இப்போ வழக்கு போட்டிருக்கேன். ஏன்னா என்னுடைய கார் இருக்குல்ல, கார் வந்து சோழமண்டலம் இன்சூரன்ஸில் வந்து போட்டிருந்தேன். ஃபுல் கவரேஜ், அதாவது பம்பர் டு பம்பர்னு சொல்லுவாங்க, ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரையும் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸு. இடையில வந்து அந்த வண்டி வந்து கேட்டில் வந்து உறைஞ்சிட்டு, வண்டி சைடு கேட்டில் வந்து உறைஞ்சிட்டு வண்டி உறைஞ்சோன்னா நமக்கு ஃபுல் கிளைம் இருக்குது, கொண்டு போய் கொடுத்தாச்சு. கேட்டில் உறைஞ்சதுக்கு எஃப்ஐஆர் தேவையில்லை. ஏன்னா இது இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் உங்களுக்கு எஃப்ஐஆர் கேட் டார்ச்சர் பண்ணுவாங்க. இன்னொரு வண்டி டேஷ் கிளாஷ் ஆனால் தான் எஃப்ஐஆர் வேணும். முதறத்துக்கு போய் எங்கேருந்து எஃப்ஐஆர் வாங்குறது? அதுக்கு எஃப்ஐஆர்லாம் தேவையில்லை. அந்த கிளாஷ் ஆன இடத்த வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும், வண்டியை ஃபோட்டோ எடுத்துக்கணும், வண்டி இடத்துல கொண்டு ஒப்படைச்சிடணும். அவங்க ஒரு ஏஜென்சி வந்து பார்த்தாங்க, ரைட்டு. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, வண்டி கிட்டத்தட்ட ஒரு 22,000 என்னமோ செலவாச்சு. இது என்னென்னா, அவங்க வந்து அப்ராக்சிமேட்னு ஒருத்தவங்க வந்து வண்டியை வந்து பார்ப்பாங்க, வண்டி இருக்கிற இடத்துல. வண்டியை கம்பெனியில் தான் விடணும். பார்த்துட்டு கடைசியாக கிளைமிங் பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 ரூபா தான் கொடுத்தாங்க. என்ன ரீசன் சொன்னாங்க அதுக்கு? ரிஜெக்ஷன் இல்லை, ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டியில் ஏற்கனவே ரஸ்ட் இருந்துச்சு, துரு, அந்த டோரில் வந்து ஏற்கனவே துரு இருந்துச்சு, அதனால் நான் துருவுக்கு கிளைம் பண்ணி நம்ம போலையே, நம்ம வண்டி டோர் அடிபட்டுருச்சு தானே கிளைமிங் கேட்டிருக்கோம், துரு இருந்துச்சு அதனால் கிளைமிங் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எப்படி பாலிசி போடவில் பம்பர் டு பம்பர் தான், ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து பேக் பம்பர் வரைக்கும் எது டேமேஜ் ஆனாலும் அவங்க தான் கொடுக்கணும். கண்ணாடி, சில ரப்பர் இதுகளுக்கு அவங்க வந்து கிளைமிங் கொடுக்க மாட்டாங்க, கம்மியாக கொடுப்பாங்க. பட் இது முழு டோரே அடிப்பட்டதுக்கு கிளைம் கொடுக்காம ஏமாத்துனாங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் அதுக்கு வழக்கு போட்டிருக்கேன், கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகுங்க. இது கம்மி காசாக இருக்குது, அதிக காசாக இருக்குது அப்படின்னு காசை வேல்யூவேஷன் பண்ணாதீங்க. நமக்கு அவங்க கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. இதை கேரளா உயர் நீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர் மனோஜ் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. இப்போ இன்சூரன்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆங்கிலத்தில் இருக்குது, உங்களை போதிய அளவுக்கு படிக்க முடியல, படிக்க தெரியலன்னா கட்டாயமாக படித்த ஒருத்தவங்களை வச்சு படிங்க. அந்த பாலிசி முழுவதும் இப்போலாம் நீங்கள் செல்ஃபோனில் பேஸ்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அப்படியே என்ன மொழிக்கு கேட்டாலுமே மாற்றி கொடுக்குது. ஏஐ, கூகுளே அதை மாற்றி கொடுக்குது. மாற்றி முழுவதுமாக தமிழில் தெரிஞ்சுங்க.
பாலிசிதாரர் போடணும் உடனே உடனே கையெழுத்து போடாதீங்க. போட்டிங்கன்னா அது கடைசி வரையும் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்குன்னு தெரியாது. இப்போ வந்து இந்த ஸ்டார் ஹெல்த் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் ஓராண்டு கவரேஜ் கிடையாது. அவங்களே சொல்லுவாங்க 1 வருஷம் கழிச்சு தான் அந்த பாலிசி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 வருஷத்துக்கு ப்ரீத்திங் பீரியட்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே நான் இருக்கிறேன், அதுலேயுமே போட்டிருக்கேன். ஆனால் பட் கிளைமிங்னு போக்குள்ள தான் அதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு தெரிய வருது. இப்போ நான் சோழமண்டலம் ஃபைனான்ஸ் விஷயத்தை உங்களுக்கு இன்சூரன்ஸ் விஷயத்தை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க கடைசியாக என்ன ஒரு ரீசன் சொல்லி இரும்பு வண்டி இரும்பு துரு பிடிக்க தான் செய்யும். கார் என்ன துரு பிடிக்காமல் எப்படி இருக்கும்? ரஸ்ட் இருந்துச்சு, துரு இருந்துச்சு, அதனால இன்சூரன்ஸ் கொடுக்கலன்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ நான் ஒரு கிளைமிங் போகிறோம்னா அதுக்கு 52,000 பில்லு. அதுலேருந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எப்படி சொல்கிறது, வல்லவனுக்கு புல்லு ஆயுதம், நூறுவருக்கு பில்லு ஆயுதம். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையுமே பில்லாக கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்க. டே ஒன்லேருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறாருல டாக்டரு, அதுலேருந்து கடைசி வரை ஸ்கேன்லேருந்து எக்ஸ்ரேலேருந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் சப்மிட் பண்ணணும். இதில் இப்போ ஒன்று சொல்கிறாங்க, நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போனாலோ அல்லது கார் டேமேஜ் ஆகிட்டாலும் உடனே இன்சூரன்ஸுக்கு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் அதாவது அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். அந்த டோல் நம்பரே உங்களுக்கு கிடைக்காது, தெரியப்படுத்தியிருந்தால் தான் கிளைம் கொடுப்பாங்கன்னு. அதை நான் தெளிவாக சொல்கிறது என்னென்னா, எப்படியெல்லாமும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்காம நிராகரிக்கணுமோ அந்த வேலைகளை தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி நமக்கு பாலிசி போட்டு கொடுத்த அந்த ஏஜென்சி போய் கேட்டால் எங்களுக்கு என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டாங்களே காருக்கு, அவங்களுக்கு கேட்டால் எங்களுக்கு தெரியாதுங்க. பெட்ரோல் பங்கில் வரையும் போடுறாங்க இன்சூரன்ஸ் பாலிசி. யார் லைபிலிட்டி ஆகுறது? யாருக்கு காசை யார் லைபிலிட்டி ஆகுறது? முடியலாம் எல்ஐசி சேவை மையம்னு தனியாகவே இருக்கும், அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுப்போம். இப்போ எங்கள் ஊர்களில் தெரிஞ்சவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம எல்ஐசி ஏஜென்சி மற்றும் ப்ரைவேட் ஏஜென்சி இருக்காங்களா, அவங்க சேவை மையம் வச்சுருப்பாங்க, வாடிக்கையாளர் சேவை மையம். அவங்க தான் அதை எடுத்துகிட்டு போய் அந்த செக்கை டேட்டை கலெக்ஷன் பண்ணி என்னைக்கு ரினிவல் டேட்டு தெரியலன்னா பாலிசி லேப்ஸ் ஆகிடும். ரினிவல் டேட்டெல்லாம் அவங்க தான் உங்களை ஃபாலோ பண்ணி செஞ்சு கொடுக்கணும். அதுதான் சர்வீஸு. ரினிவல் டேட்டெல்லாம் நீங்கள் வந்து நல்லாவே காலண்டரில் வெளிப்படையாக எழுதி வைங்க. ஒரு பேப்பரில் இத்தனாம் தேதி இது ரினிவல் பண்ணணும் அப்படின்னு எழுதி வைங்க. தெரியலன்னா பெரிய பிரச்சனை. ஏன்னா இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் வாகனங்களை ஓட்டி விபத்தாச்சுன்னா டோட்டல் கிளைமும் நம்ம தள்ள விடிஞ்சிடும். வண்டியோட ஓனர் தள்ள விடிஞ்சிடும். வண்டியோட ஓனர் தள்ள விடிஞ்சு நம்மள்ட்ட இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட்டு லாரி அட்டாச் பண்ணுறது எப்போ அது பெரிய ப்ரொசீஜர். இன்சூரன்ஸு கம்பல்சரி, வாகனங்களுக்கு கம்பல்சரி இன்சூரன்ஸ் இருக்கணும். நமக்கும் மெடிக்ளைம் போடுறோன்னா நல்ல பாலிசி, நிறைய திட்டங்கள் அதில் இருக்கும். அதில் எந்த மாதிரியான பாலிசி அதில் வந்து நல்ல பாலிசியாக இருக்குது, அதில் நமக்கு தேவையானது என்ன. சில பாலிசி 40 வயசுக்கு மேலே கவரேஜ் ஆகாது. இப்போ நான் டாட்டாவில் ஒன்று போட்டிருக்கேன், அது வந்து 40 வயசுக்கு மேலே போட முடியாது, ஐடி ஹோல்டர் மட்டும் போடணும். இப்படி சில நாம்ஸ் அதில் சொல்லியிருக்காங்க. இறந்தால் எவ்வளோ வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வெஹிக்கிளில் இறந்தால் எவ்வளோ வரும், ஸ்டேட் கவர்மெண்ட் வெஹிக்கிளில் இருந்தால் எவ்வளோ வரும்னு ஒரு நாம்ஸ் ஒன்று இருக்குது. இது போக அந்த பாலிசி எப்போ ரிட்டர்ன் பேக் கொடுப்பாங்க, இது எல்லாமே இப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் அதில் போடுறோம். அதை நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. அது எப்படி இருந்தாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி லாஸுக்கு உங்களுக்கு கொடுத்துட போகிறது கிடையாது. இந்த உலகத்திலே எல்லா பிஸ்னஸும் நட்டமானாலும் நட்டமாகாத ஒரே ஒரு தொழில் எதுன்னு கேட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி தான். அது லாஸே ஆகாது. மொத்தம் 1,00,000 காருக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. 1,00,000 காரும் ஆக்சிடென்ட் ஆகிட போது ஏதாவது ஒரு 100 வண்டி ஆக்சிடென்ட் ஆகும், அவ்வளோதானே ஆகும். 1,00,100ங்கிறது அதிகம் தான். ஒரு 10 வண்டி ஆக்சிடென்ட் ஆகும். இப்போ மெடிக்ளைம் பாலிசி போட்டிருக்காங்கன்னா எல்லாருமே கிளைம் பண்ணிட போகிறாங்க. எல்லாருக்கும் வியாதி வந்துட போகிறதுல எல்லாரும் கிளைம் ஒரு ப்ரிகாஷனாக போட்டு வச்சுருக்கோம். ஆனால் அவங்களுக்கே இவங்க பணம் தர மறுக்கிறாங்கன்னா ஒட்டு மொத்தமாக நீங்கள் சுருட்டி வாரி துண்டு போகிற ஐடியாவில் தான் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. பகிரங்கமான குற்றச்சாட்டே அதுதான். வண்டி ஆக்சிடென்ட் ஆகுன்னு தான் போட்டிருக்கோம். துரு பிடிச்ச வண்டிக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் போட்ட, துரு பிடிச்ச வண்டிக்கு இன்சூரன்ஸுக்கு போட முடியாதுங்க, கவரேஜ் இல்லைன்னு சொல்லியிருக்கணும்ல. இன்சூரன்ஸும் போடுவியா, அதில் துரு பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கா, பிடிக்க தான் செய்யும். உடம்பு இப்போ சுகர், இப்போ உடம்பு இருக்குன்னா உடம்புக்கு வியாதி இருக்க தான் செய்யும். இது முன்கூட்டி வியாதி பின்கூட்டி வியாதி நீ என்ன சயின்ஸ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனாக கொடுத்துட்ருக்க. ஆக இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இவ்வளோ பிஸ்னஸ் தோற்ற பிறகு தோக்காததுக்கு காரணம் இந்த மாதிரி பணம் கொடுக்காது தான். இப்போ 100 பேர் பாலிசி போட்டிருக்காங்கன்னா 10 பேருக்கு வருவாங்களா மருத்துவமனைக்கு, இப்படி ஈஸ்ட் போட்டு பெருக்கிக்க பார்த்துங்க 1,00,000 பேருக்கு எத்தனை பேருன்னு. அப்போ அவங்களுக்கு கூட நீங்கள் பணம் தரலன்னா அவங்களாம் விளிம்பு நிலை மக்கள் எங்கே போவாங்க? உங்களை நம்பி தான் பாலிசி போட்டிருக்காங்க. நீங்கள் சீட்டு கம்பெனி மாதிரி கையை வரிச்சா என்ன செய்ய முடியும்? கடைசி நேரத்தில் சீட்டெல்லாம் கட்டி கடைசியாக சீட்டு கம்பெனி கையை விரிக்கிறாங்களே, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பணம்லாம் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி கையை விரிக்காதீங்க. மக்களுக்கு கொஞ்சமாவது சர்வீஸ் செய்யுங்க. என்ன ஒரு சம்பவத்தில் சந்திக்கிறேன். நன்றி.